நம்ம இன்றைக்கி 1/2 கிலோ சிக்கன் பிரியாணி செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் இப்போ நீங்கள் இதே 1 கிலோ சேர்த்து இருந்தால் அதிலே அப்படியே டபுளாக எடுத்துக்கோங்க. ஆனியன் வந்து 200 கிராம், தக்காளி 200 கிராம், பச்சை மிளகா 2, லெமன் 1, மல்லி கொஞ்சோண்டு, பட்டை, லவங்கம், ஏலக்காய் எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். சக்தி வெறும் மிளகாத்தூள், தயிர், 1/2 கிலோ பாசுமதி ரைஸு. பாசுமதி ரைஸ் வந்து யூனிட் அரிசி கேட்டு வாங்குங்க. புதினா, சால்ட், 1/2 கிலோ சிக்கன். நீங்கள் 1 கிலோ சிக்கனுக்கு 1.5 கிலோ சிக்கன் போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். 1/2 கிலோ ரைஸுக்கு 3/4 கிலோ சிக்கன் போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 150 கிராம். அப்புறம் கடலை எண்ணெய். சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணிக்கெலாம் கடலை எண்ணெய் ஊற்றுனீங்கன்னா சூப்பராக இருக்கும். இப்போ எப்படி செய்யலான்னு பார்த்துடலாம். மெத்தடில் சொல்கிறேன், ஏன்னா எல்லாருக்குமே வந்து எப்போ எது போடணும்னு டவுட் இருக்கும். அதனால் வந்து என்ன பண்ணுங்கள், எல்லாமே ஒரே பவுலில் போட்டு ஈஸியாக செஞ்சிடலாம். சரிங்களா? ஃபஸ்ட்டு வந்து புதினா போட்டோம். தக்காளி அதுவும் இதிலே போட்டுருங்க. பச்சை மிளகா லைட்டாக நடுவில் மட்டும் ஒரு கீறி போட்டுருங்க. அறியக்கூடாது, லைட்டாக கீறி போட்டுருங்க. அப்புறம் மல்லி அதையே இதிலே போட்டுருங்க. மல்லி, புதினா, பச்சை மிளகா, தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதிலே போட்டுருங்க. அப்புறம் சால்ட்டு நீங்கள் எந்த டீஸ்பூனில் எடுக்கிறீங்களோ அதே டீஸ்பூனில் வெறும் மிளகாத்தூள் எடுத்துக்கோங்க. பெரிய டீஸ்பூனாக பார்த்து 1 டீஸ்பூன் ஃபுல்லாக எடுத்துக்கோங்க. அப்புறம் வெறும் மிளகாத்தூள், சக்தி மிளகாத்தூள் வந்து வெறும் மிளகாத்தூள் 1 டீஸ்பூன். இப்போ உப்பு எதில் எடுத்தீங்களோ அதே டீஸ்பூனில் 1 டீஸ்பூன் ஃபுல்லாக. இதுக்கப்புறம் நீங்கள் காரமும் ஆட் பண்ண தேவையில்ல, உப்பையும் ஆட் பண்ண தேவையில்ல, கரெக்டாக இருக்கும். அதுக்கப்புறம் தயிர் வந்து 100 ml. அப்புறம் ஒரு லெமன், இதை பிழிஞ்சுக்கோங்க. இப்போ ஒரு லெமன் ஃபுல்லாக பிழிஞ்சிருங்க. இப்போ ஸ்டவ் பற்ற வச்சாச்சு. அதில் 100 ml கடலை எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அதில் ஆனியன் போட்டுக்கோங்க. ஆனியன் வந்து 200 கிராம். பட்டை, இப்போ ஆனியன், பட்டை, எண்ணெய் இது 3த்தையும் நீங்கள் ஒன்றா போட்டுக்கோங்க. இதில் வந்து இது 3த்தையும் எப்போ வேணால் போட்டுக்கலாம், மாற்றி கூட போட்டுக்கலாம், இல்லை ஸ்டவ் பற்ற வைக்கிறதுக்கு முன்னாடியும் போட்டு வச்சுக்கலாம். அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. போட்டு எவ்வளோக்கு எவ்வளோ ஆனியன் நல்லா வதங்குதோ அவ்வளோக்கு எவ்வளோ பிரியாணி கெடாமல் இருக்கும், நல்லாவும் இருக்கும். ஆனியன் வந்து நல்லா ப்ரௌன் கலரில் ஆகிடணும், அது வரைக்கும் நல்லா வதக்குங்க. நீங்கள் ஆனியன் எவ்வளோக்கு எவ்வளோ நல்லா அவ்வளோக்கு எவ்வளோ பிரியாணி கெடாமல் இருக்கும், நல்லாவும் இருக்கும். நீங்கள் ஸ்டவ்வை வந்து ஆன் பண்ணதுக்கப்புறம் அரிசியை ஊற வச்சுருங்க. அதுதான் டைமிங். நீங்கள் பிரியாணி எப்போ ஸ்டார்ட் பண்ணுறீங்களோ அப்போ ஸ்டவ் அரிசி கழுவி வச்சா போதும். அதுக்கு முன்னாடி கழுவி வைக்க வேணாம். நீங்கள் எப்போ ஸ்டவ்வை ஸ்டார்ட் பண்ணுறீங்களோ அப்போ நீங்கள் கழுவி வச்சா போதும். அரிசியை 2 வாட்டி கழுவணும், அதுக்கு மேலே கழுவக்கூடாது. அதுவும் அரிசியை வந்து லைட்டாக தான் கலரணும். நீங்கள் இந்த பிசிஞ்சு அந்த மாதிரிலாம் கழுவுனீங்கன்னா அரிசி உடஞ்சிரும். 2வது அதோட டேஸ்ட்டே போயிடும். சிலர் 3 வாட்டி 4 வாட்டி கழுவாங்க. அந்த மாதிரி பாசுமதி மட்டும் அத்தனை வாட்டி கழுவக்கூடாது. நீங்கள் பாசுமதி ரைஸை 2 வாட்டி கழுவுங்க போதும். என்ன பண்ணுவாங்க, வெங்காயத்தை வதங்காமையே அப்படியே செஞ்சுருவாங்க. ஆனால் எவ்வளோக்கு எவ்வளோ வெங்காயம் நல்லா வதங்குதோ அவ்வளோக்கு எவ்வளோ பிரியாணி அருமையாக இருக்கும். தண்ணி வந்து நீங்கள் எந்த பாத்திரத்தில் அரிசி எடுக்கிறீங்களோ அதுலேருந்து 1க்கு 1.5 அளவு. சரிங்களா? இப்போது வெங்காயம் நல்லா ப்ரௌன் ஆயிடுச்சு. இப்போ இது கூட நம்ம எடுத்து வச்ச
தக்காளி, தயிர், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொத்தமல்லி, புதினா, சால்ட்டு, வெறும் மிளகாத்தூள், வெறும் மிளகாத்தூள் எல்லாத்தையும் ஒன்றா போட்டுருங்க. வெங்காயம் வதங்க தான் கொஞ்சம் லேட்டாகும். அதுக்கப்புறம் நீங்கள் போட்ட எல்லாத்தையுமே நல்லா போட்டிங்கன்னா அந்த கலர் கூட நல்லா வந்துச்சு வரும். இப்போ இதை கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். லைட்டாக கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. ஏன்னா இஞ்சி பூண்டு போட்டதுனால கொஞ்சம் அடி பிடிக்க ஆரம்பிக்கும். அதனால் நீங்கள் லைட்டாக கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. இப்போது மசாலாவில் இருந்து எண்ணெய் தனியாக விட ஆரம்பிச்சிச்சு பாருங்கள். இன்னும் நல்லா வதங்கணும். இன்னும் தக்காளி இன்னும் கொஞ்சம் வதங்கலை. மசாலாலேருந்து எண்ணெய் தனியாக பிரிஞ்சதுக்கப்புறம் சிக்கனை போட்டுக்கலாம். சிக்கனை வந்து சிலர் வந்து தோல் இல்லாமல் வாங்குவீங்க. தோலோடு வாங்கினீங்கன்னா அந்த டேஸ்ட் நல்லாயிருக்கும். தோலோடு போட்டு பாருங்கள். தோல் பிடிக்காதவங்க தோல் எடுத்துகிட்டு கூட போடலாம். தோலோடு போட்டிங்கன்னா அந்த அரோமா நல்லாயிருக்கும். சிக்கனோட அந்த ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். சிக்கன் பிரியாணிக்கு சிக்கன் தோலோடு போட்டிங்கன்னா தான் நல்லாயிருக்கும். அதே மாதிரி சிலர் வந்து கறியாக கேட்டு வாங்குவாங்க. எப்போவுமே பிரியாணிக்கு வந்து லெக் சைடாக கேட்டு வாங்குங்க. அப்போ தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும், நல்லாவும் இருக்கும். நீங்கள் பீஸாக போட்டிங்கன்னா அந்த அளவுக்கு டேஸ்ட் இருக்காது. பசங்களும் வந்து பீஸா இருந்தால் அந்த அளவுக்கு விரும்பி சாப்பிட மாட்டாங்க. நீங்கள் கொஞ்சம் எலும்பாக இருக்கிற மாதிரி கேட்டு வாங்கினீங்கன்னா தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். சாப்பிட்றதுக்கும் பிரியாணிக்கு சூப்பராக இருக்கும். மசாலாவும் நல்லா அதில் மெர்ஜ் ஆகும். பீஸா எடுத்திங்கன்னா பீஸுக்குள்ளே மசாலா அந்த அளவுக்கு இறங்காது. பசங்க வந்து அந்தளவுக்கு விரும்பி சாப்பிட மாட்டாங்க. நீங்கள் லெக் சைடாகவே கேட்டு வாங்குங்க. சில பிரியாணி செய்கிறதுல தப்பு பண்ணுறது என்னன்னா, நல்லா தக்காளியும் வெங்காயம் வதங்க விட மாட்டாங்க. உடனே அப்படியே தக்காளி அப்படியே இருக்கும். ஆனியன் சரியாக வதங்காமல் அப்படியே போடுவாங்க. அதனால தான் அந்த பிரியாணி அந்த டேஸ்ட்டே வராது. இப்போ இதில் வந்து நான் எந்த வித மசாலாவும் ஆட் பண்ணல. சிக்கன் பிரியாணி மசாலா ஆட் பண்ணல, கரம் மசாலா ஆட் பண்ணல. வெறும் மிளகாத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான். மசாலா வந்து வெறும் மிளகாத்தூள் மட்டும்தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன். சிலர் வந்து கரம் மசாலா, சிக்கன் பிரியாணி மசாலா இதெல்லாம் போடுவாங்க. அதெல்லாம் போடக்கூடாது. வெறும் மிளகாத்தூள். அதுவும் சத்தி மிளகாத்தூள் வாங்குங்க, அதுதான் நல்லாயிருக்கும். வெறும் மிளகாத்தூள் வாங்குங்க, அதுதான் நல்லாயிருக்கும். இப்போ மசாலா நல்லா எண்ணெயை விட்டு தனியாக வந்துருச்சு. இப்போ எண்ணெய் தனியாக மசாலா தனியாக வந்துருச்சு. இப்போ சிக்கன் போட்டுடலாம். சிக்கனை வந்து மஞ்சத்தூள் போட்டு நல்லா கழுவி வச்சுக்கோங்க. அதனால தான் நம்ம பிரியாணியில் மஞ்சத்தூள் போடல. இப்போது இதில் தண்ணி எதுவுமே ஊற்றாதீங்க. அப்படியே இந்த சிக்கனை நல்லா இந்த மசாலா கூட இது பண்ணிங்கன்னா தான் இந்த சிக்கனில் மசாலா ஏறும். சிலர் என்ன பண்ணுவாங்க, சிக்கனை போட்டு தண்ணி ஊற்றிடுவாங்க. தண்ணி ஊற்றக்கூடாது. இப்போது இந்த மசாலா நல்லா இது கூட பிளெண்ட் பண்ணி விட்டுட்டு இப்போ சிக்கனை வந்து லைட்டாக கிளறி விட்டுக்கிட்டே இருங்க, இல்லைன்னா அடி பிடிக்க ஆரம்பிச்சிடும். தண்ணி எதுவுமே ஊற்றக்கூடாது. இப்போ இந்த மசாலாலேயே இந்த சிக்கனை நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. உடையாத அளவுக்கு மெதுவாக தான் கிளறணும். தண்ணி எதுவுமே ஊற்றாதீங்க. நல்லா சிக்கனில் வந்து அந்த மசாலா நல்லா இதுவாகணும். ஒரு 5 நிமிஷம் கூட விட்டுருங்க. அப்போ தான் அந்த சிக்கனில் சிலர் வந்து சிக்கனில் அந்த மசாலா இறங்கலைன்னு சொல்கிறதுக்கு காரணம் என்னென்னா, சிக்கனை போட்டு உடனே தண்ணி ஊற்றிடுவாங்க. அந்த மாதிரி பண்ணக்கூடாது. அந்த மசாலாவில் நல்லா சிக்கனை வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா சிக்கனில் அந்த மசாலா நல்லா ஏறிடும். ஏறினதுக்கப்புறம் தான் தண்ணி ஊற்றணும். சரிங்களா? ஒரு 5 நிமிஷம் சிக்கனையும் அந்த மசாலாவும் நல்லா இது பண்ணுறங்க. லைட்டாக அடி பிடிக்கிற மாதிரி வரும். அப்போ தண்ணி ஊற்றி ஒரு 5 மினிட்ஸ் இல்லை 10 மினிட்ஸ் நல்லா விட்டுறலாம். 5 நிமிஷம் நல்லா வதக்கிட்டோம். ஒரு 5 நிமிஷம் சிக்கனை வந்து மசாலா கூட நம்ம கலரி விட்டுட்டோம். சரிங்களா? கலரி விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் கழித்து நம்ம தண்ணி ஊற்றிடலாம். இப்போது சிக்கன் வந்து நல்லா 5 மினிட்ஸ் மசாலா கூட நல்லா இதுவாகிடுச்சு. இப்போது தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ எல்லாருக்குமே பிரச்சனை தண்ணி தான். இப்போ இந்த கிண்ணத்தில் தான் வந்து நான் அரிசி எடுத்தேன். இதே கிண்ணத்தில் 1.5 டம்ளர் அதான். இப்போ 1.5 கிண்ணம் வந்து தண்ணி ஊற்றிக்கோங்க. நீங்கள் எந்த கிண்ணத்தில் வந்து அரிசி எடுக்கிறீங்களோ அதே கிண்ணத்தில் 1.5 மடங்கு தண்ணி ஊற்றணும்.
இப்போ தண்ணி ஊற்றிட்டு சிக்கனை ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விடுங்க. நல்லா கொதி வரணும். மசாலாவும் எண்ணெய் எல்லாம் தனித்தனியாக பிரியிற அளவுக்கு நல்லா கொதிக்க விடுங்க. ஒரு 10 நிமிஷம் டைம். சிக்கன் வேகிறதுக்கான டைம் வந்து ஒரு 10 நிமிஷம். 10 நிமிஷம் நீங்கள் நல்லா கொதிக்க விட்டு வேக வச்சிங்கன்னா சிக்கன் நல்லா வெந்துடும். மசாலாவும் உள்ளே நல்லா ஏறிடும். இப்போ லைட்டாக சும்மா மூடி மட்டும் வைக்கலாம். இப்போ மூடி திறந்து பார்க்கலாம். இப்போ மசாலாலேருந்து எண்ணெய் தனியாக வந்துச்சு. நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. ஒரு வாட்டி கலரிட்டு ஒரு பீஸ் சிக்கன் எடுத்து வெந்துருச்சு. இன்னும் லைட்டாக கொஞ்சம் வேகணும். சிக்கன் வந்து நல்லா வெந்துருச்சு. அரிசி போடலாம். போட போகிறதுனால கொஞ்சம் சிக்கனில் கொஞ்சம் லைட்டாக 80% 90% வெந்தால் போதும். இப்போ அரிசி போடலாம். அரிசி போடும்போது ஸ்டவ் ஸ்லிம்மில் வச்சுக்கோங்க. இப்போ அரிசியை போட்டுட்டு நல்லா இது வாங்க. இப்போ சைடில் தான் கலரணும், சென்டராக கலரக்கூடாது. சரிங்களா? சைடில் இப்படி நல்லா இது பண்ணிவிட்டு அப்படி எடுத்து சைடில் இருந்து அப்படி எடுத்து மசாலா நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா கலரி விட்டுட்டு சென்டரில் கொஞ்சம் இது பண்ணி விட்ருங்க. ஏன்னா சில சமயம் அடி பிடிச்சிருக்கும், சிலருக்கு வந்து மசாலா அப்படியே இதுவாகிட்ருக்கும். நல்லா இப்படி கலரி விட்டுட்டு இப்போ எங்கள் வீட்டு குக்கரில் 2 விசில் விட்டால் போதும். உங்கள் வீட்டில் குக்கர் எந்த மாதிரி விசில் வருமோ அதுக்கேற்ற மாதிரி விட்டுக்கோங்க. இப்போ ஸ்டவ்வை ஸ்பீடாக்கிட்டு மூடி போட்டு மூடிடலாம். உருளைக்கு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அடங்கிறதுக்கும் ஃப்ரீயாக விட்டுருங்க. ஸ்டீம் அடங்கிட்டு பிரியாணி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போது ஸ்டீம் அடங்கிருச்சு. எடுத்து பார்த்துடலாம். இப்போ திறந்து பார்த்துடலாம். வாவ், செம்மையாக வந்திருக்கு. இப்போ லைட்டாக கலரி பார்த்துடலாம். பிரியாணி செம்மையாக வந்திருக்கு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பிரியாணி ரெடி ஆனோடனே ஒரு ஹாட் பாக்ஸ் வீட்டில் இருந்தால் அதில் மாற்றிக்கோங்க. அது ஹாட் பாக்ஸில் மாற்றிட்டிங்கன்னா அது அப்படியே நல்லாவே இருக்கும். நைட்டுக்கும் கூட நல்லாயிருக்கும். இப்போ சூப்பரான பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். நல்லா உதிரி உதிரியாக சூப்பராக வந்திருக்கு.